போயிட்டு இருக்கு. எங்க ஊருக்கு பேருந்து வசதி இல்லாம சாலை சரி வசதி இல்லாம பேருந்து வசதி இல்ல. அது மட்டும் இல்ல, பாலம் கடிச்சமா பள்ளி வாகனங்கள் முறையா செல்ல முடியல. இப்ப இதெல்லாம் நிறைவேற்றிருக்கு. அப்ப நாங்க திருவள்ளூர் நகராட்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நாங்க தேசிய மக்கள் சக்தி கட்சிக்காக சார்பாக கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, கோடியூர் கோடமுடி சாலையை சீரமைக்கணும், சாலை இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்பால் அகற்றணும், முறையான ஒரு பேருந்து வசதியை அந்த கிராமத்துக்கு ஏற்படுத்திக்கணும். ஒரு 6 மாதமா பேருந்து வசதி இல்லாமல் இருக்கு. பள்ளி எப்படி போடுறேன் எப்படி போடுறேன் சாலை கொடு சாலை கொடு வண்டிக்காரங்க லைசன்ஸ் வாங்குறேன் எல்லா இன்சூரன்ஸ் கட்டுறான். ஆபத்து எப்படி ஏற்படுது சாலை நல்ல சீரமை வரிபோடு நியாயமான வரிபோடு நியாயமான வரிபோடு அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, அதுவும் உயிர் தான். அவரும் அந்த தேசத்துக்காக பாடுபட்டு ஒரு முதியோரா இருக்கிறாரு, ஓட்டு போட்டு ஒரு ஆட்சி நியமிக்கின்றாரு. உயிர்னா எல்லாம் உயிர் தான். அவரு செஞ்சது நியாயம் தான். 1 கோடி கொடுத்தீங்க, காவல்துறைக்கு ஒருத்தர் இறந்துட்டாரு. அதே மாதிரி ஒருத்தர் யார் இறந்தாலும் 1 கோடி கொடுங்க. கண்டிக்கின்றோம். நகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் அஜித் குமார். சாத்தான்குளம், இன்னும் சாத்தான்குளம் இறந்தவர்களுக்கு காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு இன்னும் பணி நீக்கம் செய்யாமல் பாதி சஸ்பெண்ட் மட்டும் செய்துவிட்டு பாதி சம்பளத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த அரசு. அதே யார் அந்த சாரு அப்படின்னு சொன்னாங்க, இவங்களை பத்தி எங்க வெளில வந்துட போகுதுன்ற பயத்துல ஒரே ஒருத்தர் தான் குற்றவாளின்னு சொல்லி அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுத்துட்டு யார் அந்த சாருன்றத அப்படியே மூடி மறைச்சிட்டு செய்து கொண்டிருக்கும் அரசு. செந்தில் பாலாஜி 10 ரூபாய்க்கு வாங்கும் டாஸ்மாக் கடையில வாங்கி ஊழல் செய்த செந்தில் பாலாஜி, மின்வாரிய துறையில டிரான்ஸ்பர் வாங்குவதில் ஊழல் செய்த செந்தில் பாலாஜி, இதே முதலமைச்சர் தேர்தலில் நிற்கும் போது, அரவக்குறிச்சி தேர்தலில் நிற்கும் போது அந்த வேட்பாளரை அங்க ஆதரிக்கும் போது இந்த செந்தில் பாலாஜி ஊழல் செய்தவன் சொல்லிட்டு கூட சேர்த்துக்கிட்ட அயோக்கிய கூட்டம் தான் இந்த கூட்டங்கள். இதையெல்லாம் நாம் ஒழிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். இதற்கு மக்கள் சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. கொஞ்ச நேரம் சிந்திங்க. ஏன் ஓட்டு போடுறோம், எதுக்கு ஓட்டு போடுறோம், யாரை தேர்ந்தெடுக்கணும்? நம்மள ஒருத்தர் நமக்காக ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கணும். அவன் நிர்வாகம் சரியா பண்ணுவானா? அதிகாரிகளை ஒழுங்கா கேட்பானா? நேற்று கூட நீ அமல்படுத்து, வரி உயர்வை கைவிடு, அறிவித்திடு தனி மாவட்டமாக அறிவித்திடு, அகற்றிடு பேருந்து நிலைய ஆக்கிரமிப்புகளை அகற்றிடு. கண்டிக்கின்றோம். நகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். அகற்றிடு பேருந்து நிலைய ஆக்கிரமிப்புகள். தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக உங்களுக்கு அழைப்பு விடுத்தேன். குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியுடைய தோழர்கள் மற்றும் விவசாய கட்சி தோழர்கள்